இப்போ இதுல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு ஃபிளிப் ஆயிருக்கு. ஓகே வீடியோ சார். ஸோ பிரேக் ஆயிருச்சு. இதோட லோ இது ஓகே ஹைட். இது மந்த்லி ப்ரோ. ம் இப்போ வீக்லிக்கு பாத்தீங்கன்னா இந்த இடம் தான் ப்ரோ. இது ரீசெண்ட் ஃபிளிப்பு. ஸோ இது லோ. இப்போ ஹைட் வந்து நம்மளுக்கு ரீட்ரேஸ்மெண்ட் பிளேஸுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ஹைட் செட் பண்ணணும் இல்ல ப்ரோ? கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். லாஸ்ட் ஃபிளிப் மார்க் பண்ணுங்க. ஒரு ஃபிளிப் ஒரு பியூஎஸ் மார்க் பண்ணீங்க. அடுத்து அந்த ஹையை உடைச்சிருக்கலாம் மறுபடியும். இந்த அதான் அதான் அதான். அது இது பண்ணுவா ப்ரோ, ட்ராக் பண்ணுவா. ட்ராக் பண்ணுங்க. ஓகே ப்ரோ. இப்போ வந்துட்டு பிரேக் வந்துட்டு நான் வெயிட் பண்ணணும்ல ப்ரோ, ரீட்ரேஸ்மெண்ட் பிளேஸ்க்கு, இல்லைன்னா இப்பயே மார்க் பண்ணலாமா? இப்போ இன்னும் ரீட்ரேஸ்மெண்ட் வரல. வரல. இப்போ அந்த இம்பல்ஸ்க்குள்ளே இருக்கிற மைனர் ஸ்ட்ரக்சரை பாருங்க. ஸ்ட்ரக்சர் வந்து டவுன் டைம் ஃப்ரேம் பண்ண தெரியும். அதாவது டேல போய் பார்க்க சொல்றீங்க? டேல போய் பாருங்க. ஓகே. இதுல இருக்கிற லாஸ்ட் ஸ்விங் எதுன்னு பாருங்க. லாஸ்ட் விசிபிலிட்டியான ஸ்விங் எது இந்த இம்பல்ஸ்ல? அக்டோபர் செப்டம்பர்ல மைனரா இருக்கும். இது எடுத்துக்கலாமா ப்ரோ? இந்த அதுதான் நீங்க மார்க் பண்ணீங்க ஃபர்ஸ்ட் பிஓஎஸ்ஆ வீக்லிக்கு. இந்த பாயிண்ட் தான் மார்க் பண்ணணும். அதுதான் மார்க் பண்ணீங்க. ஓகே. அப்போ இந்த லோ, ஏன்னா இந்த லோ டச் பண்ணல, இந்த லோ தான் டச் ஆயிருக்கு. இதெல்லாம் மார்க் பண்ணியாச்சு ப்ரோ முன்னாடியே. இப்போ இந்த இம்பல்ஸ்க்குள்ள தான் நீங்க பார்க்கணும். விசிபிலிட்டி கொடுத்துருவாங்களே செப்டம்பர் டு வீக்லி போயிட்டு விசிபிலிட்டி கொடுத்துருவாங்க. அக்டோபர்ல ஓகே ஓகே. இதெல்லாம் விசிபிலிட்டி கொடுத்துருவாங்க. சரி இப்போ போங்க டெய்லி. இப்போ தெரியுதா? ஓகே 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 ப்ரோ. இப்போ அப்படி பார்த்தோம்னா இந்த லோல இருந்து ஹை வரைக்கும் அந்த இம்பல்ஸ்க்குள்ள மட்டும் பாருங்க. ஓகே. இதுல ஆமா இந்த ரேஞ்ச் தானே ப்ரோ? கரெக்ட் கரெக்ட். ஓகே. இதுல இன்னும் எதுவும் பிரேக் ஆகலையே ப்ரோ? எந்த லோவையும் பிரேக் பண்ணல. பிரேக் பண்ணல. அதான் இன்னும் ஹை கன்ஃபார்ம் ஆகல. லாஸ்ட் ஃபிளிப் மார்க் பண்ணுங்க. அப் ட்ரெண்டா போயிட்டு இருக்கு. லாஸ்ட் ஃபிளிப் மார்க் பண்ணுங்க. அதான் டவுன் டைம் ஃப்ரேமோட மேஜரா இருக்கும். ஃபிளிப் ப்ரோ. ஓகே. லோ ப்ரோ. ஓகே. கரெக்ட்டுங்களா? கரெக்ட் கரெக்ட். ஓகே ஓகே ப்ரோ. இப்போ நான் நெக்ஸ்ட் வந்துட்டு எனக்கு இதுக்கு அப்புறம் தான் நான் நெக்ஸ்ட் ட்ரா பண்ணணும்ல ப்ரோ? 4 hours 1 hours வந்து 4 hour போங்க. 4 hour போங்க. ஓகே. அடுத்து 4 hour எங்க மார்க் பண்ணலாம்? லாஸ்ட் ஃபிளிப் ஏதோ தெரியுது ப்ரோ. இது ஃபிளிப்பா கன்சிடர் பண்ணலாமா? அது வேணாம். ஜூம் பண்ணுங்க. ஓகே. ஏன் அது வேணாம்னு சொல்றேன்? ஏன்னா அது ஒரு அப்நார்மலா இருக்கு. ஒரு கன்சாலிடேஷன் மாதிரி இருக்கு. அதுவும் இல்லாம ஒரு கேண்டலுக்குள்ளேயே இருக்கு. அந்த கேண்டலோட லோ கூட எடுக்கல. ஒரு புல் கேண்டலோட லோ கூட எடுக்கல. ஓகே ஓகே. ஆக்சுவலி வி ஷேப் வர மாதிரி கன்சிடர் பண்ணா பெட்டர் இல்ல ப்ரோ? பெட்டர். ஆமா ஆமா ஆமா. சரி ஓகே ப்ரோ. இதுதான் அடுத்த. இது லோ. கரெக்ட். ஓகே. இது லோ ப்ரோ. சூப்பர். 4 hours. இப்போ நெக்ஸ்ட் நம்ம 1 hour செக் பண்ணிட்டு இந்த இடம் ஒரு ஃபிளிப் ப்ரோ. ஓகே. லோவியும் பிரேக் பண்ணிருச்சு. ஸோ லோ மார்க் பண்ணிடுறேன். லோ இன்னும் பிரேக் ஆகல ப்ரோ. ஃபிளிப் தான் இருக்கு. இது பிரேக்அப் ஸ்ட்ரக்சர். ஓகே. அந்த கேண்டில் வந்து என்ன பண்ணிருக்கு பாருங்க. அந்த நீங்க மார்க் பண்ண லோ கரெக்ட்டா? அந்த ஃபிளிப்போட லோ அதுதானா? இந்த ஃபிளிப்போட லோ இம்பல்ஸ் கேண்டில் அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கிற லாஸ்ட் லோ எது? இதுதான் ப்ரோ. அதான் லோ. ஓகே ஓகே. லோ பிரேக் ஆகல. ஓகே ப்ரோ. ஓகே. அடுத்து ஏதாச்சும் ஃபிளிப் நடந்திருக்கான்னு பாருங்க. ஃபிளிப் நடந்திருக்கு. இல்ல சின்ன மைனரா இருக்கு. இங்கேயே ஸ்விங் இருக்கு பாருங்க. மார்க் பண்ணுங்க. இது கரெக்ஷன் வந்துட்டு தான் போயிருக்கு. மேல 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 இதுவா ப்ரோ?
அது லோ, Okay. அதோட ஃபிளிப். அதோட ஃபிளிப் இந்த இருக்கு ப்ரோ. இதுவா? மேஜர் மேஜர். இங்க இதுவா ப்ரோ? 18 அது ஃபிளிப் ஆறனா இது லோவா? இல்ல எந்த இடம்? 18 மேல 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 கரெக்டா 18 மேல. ஓகே ஓகே. அங்கேயும் கரெக்ஷன் வந்துட்டு தான் போயிருக்கு. ஸோ அதே நம்ம ஃபிளிப் எடுத்துக்கலாம். அதோட லோ மார்க் பண்ணுங்க. ஓகே, அடுத்து லாஸ்டா வேற ஏதாச்சும் இருக்கா? 15 minutes. முன்னாடியே ஒரு ஃபிளிப் நடந்திருக்கு, அதோட லோ கன்சிடர் பண்ணுங்க சார். எதுங்க பிரதர்? இந்த இந்த 24 கீழே சார், 24 மேல இன்னும் கொஞ்சம் மூவ் பண்ணுங்க. இந்த இடம் ஒரு ஃபிளிப் நடந்திருக்குல்ல, அதோட லோ நம்ம எடுத்துக்கலாங்களா? அதோட லோ இப்போ தேவைப்படல. ஏன்னா இது ஆல்ரெடி வந்து டச் ஆயிருக்கு இல்லையா, டச் ஆனாவே அது ஒரு ஃபிளிப்பா நம்ம கன்சிடர் பண்ணணும்னு சொல்றீங்க. அப்படிங்கும்போது இது மறுபடியும் ஃபிளிப் நடந்திருக்கு, அப்ப அது இந்த லோ எடுக்கலாம் இல்லையா? இப்போ அங்க டச் ஆயிருக்கா ப்ரோ? டச் ஆயிருக்கா ப்ரோ அங்க? இல்ல வந்து டச் ஆகல. இல்ல 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 லோ இல்ல சொல்ல வரேன். மேல மேல சார். ஃபிளிப் சொல்றீங்களா? ஃபிளிப் ஆமா, இருக்குல்ல, அந்த ஃபிளிப் வந்து அதுக்கு முன்னாடியே இருக்க ஹை டச் ஆயிருக்கான்னு கேக்குறாரு. டச் ஆயிருக்கு ப்ரோ. அப்ப அங்கேயே ஃபிளிப் கம்ப்ளீட் ஆகணும்ல. ஓ சாரி சாரி. அப்போ அது நெக்ஸ்ட் ஃபிளிப்பா இருக்கும். இன்னொரு ஹை வந்து நெக்ஸ்ட் ஃபிளிப்பா இருக்கும். அந்த Okay, லோவை அப்ப கன்சிடர் பண்ணுங்க. லோ இந்த லோவை கன்சிடர் பண்ணலாம். ஆமா, அந்த ஃபிளிப்பை மாத்துங்க. ரைட். ஓகேங்களா? டச் ஆயிருச்சுன்னா அதோட முடிச்சிடணும். எக்ஸ்டெண்ட் பண்ணா மிஸ்டேக் Okay. வராது. ஓகே, அடுத்து இது ரீசன்ட் ஃபிளிப்பா ப்ரோ? மார்க் பண்ணுங்க, மார்க் பண்ணுங்க. எங்க டச் ஆயிருக்கோ அதோட முடிச்சிருங்க. இந்த இடத்துல டச் ஆயிருச்சு. ஸோ இது வந்து ரீசெண்டா எடுத்துட்டு இது லோ கரெக்டா ப்ரோ? கரெக்ட். அடுத்து 15 minutes set பண்ணிக்கலாம் கொஞ்சம் கிளியரா. 15 11. இதுலயே நல்லாவே தெரியுது. பட் போய் பாருங்க. என்ன ப்ரோ? பாருங்க பாருங்க ஸ்டூடண்ட்ஸ் பாருங்க ப்ளீஸ். இது டச் ஆகல. ஒரு நிமிஷம். இதுதான் டச் ஆகல. இதுதான் ஓகே. ஃபிளிப் ஆயிருக்கு ப்ரோ. ஓகே, லோ இது கரெக்ஷன் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஸ்டெப் போட்டோம்னா கேண்டில் பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ டவுன் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகே, நீங்க ஃபிளிப் போட்டது கரெக்ட்டா? கீழ லோ டு ஹை. தப்பா ப்ரோ? ஹை கிடைக்கல. ட்ரெண்ட் அப் ட்ரெண்டா இருக்கும்போது நம்ம லோ டு ஹை தான பண்ணோம். ஓ இந்த ஐ எடுத்துக்கோங்க ப்ரோ. ஓகே ஓகே. இப்போ நம்ம டவுன் பார்த்தோம். எக்ஸ்ட்ரீம் வர வந்துட்டு இருக்கு ப்ரோ. எக்ஸ்ட்ரீம் மார்க் பண்ணுங்க. எக்ஸ்ட்ரீம் ஜோன் மார்க் பண்ணுங்க. இந்த இடத்துல ஒரு எஃப்இஜி இருக்கு ப்ரோ. சேர்த்து மார்க் பண்ணுங்க. கீழ இருக்கும் பாருங்க. பிரஷ் டூல்ல இருக்கும் பாருங்க. அந்த ரெக்டாங்கிள். ஓகே. இப்போ ஸோ நான் இந்த இடத்துல இருந்து அந்த எஃப்இஜி கேண்டில் அப்புறம் அதுக்கு அதோட ஃபர்ஸ்ட் கேண்டில். ஸோ அவ்வளவுதான். இப்போ ஃபிளிப் எடுத்துருங்க. ஓகே ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? இப்போ வந்துட்டு ரிவர்சலுக்கு வந்துட்டு கன்ஃபர்மேஷன் கேண்டில் ஏதாவது கன்ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்கணும். கேண்டில் கன்ஃபர்மேஷன் பார்த்தா போதுமா இல்ல ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் பார்க்கணுமா? ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்டும் பார்க்கணும். இப்போ அதாவது நடக்குதான்னு பார்க்கணும். 5 மினிட்ஸ் ஒரு பிஓஎஸ் இருக்கு. ஆமா ஆமா 5 மினிட்ஸ் போங்க. நடந்து எல்லாமே வந்து மைனர் ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகே சின்ன ஸ்ட்ரக்சரா வந்துட்டு இருக்கு. ஓகே ஓகேங்களா? இங்க ஒரு மேஜரா ஒரு ஃபிளிப் ஒரு பிஓஎஸ் நடந்தா மட்டும் தான் பை பண்ணுவோம் ப்ரோ. இப்போ 5 மினிட்ஸ்ல மேஜர் எது ப்ரோ? மேஜர்னா எது ப்ரோ? ஜூம் அவுட் பண்ணுங்களேன். ஜூம் அவுட் பண்ணுங்களேன். ஜூம் அவுட் சூக்கிங் மார்க்கெட். ஓகே. இப்போ அந்த இம்பல்ஸ் வந்து மார்க்கெட் டவுன் ஆவறதா கரெக்ஷனுக்கு? ஆமா ப்ரோ. அந்த டவுன் ஆவற மொமெண்ட்ல லாஸ்ட் ஃபிளிப் எதுவா இருக்கு? இந்த டவுன் ட்ரெண்டோட லாஸ்ட் மேஜர் ஃபிளிப். இந்த இடம் டவுன் ட்ரெண்டோட லாஸ்ட் மேஜர் ஃபிளிப். மேஜர் மேஜரா அந்த விக் இருக்கு, அத எடுத்துக்கலாம் ப்ரோ.
அதுதான் எங்க ப்ரோ எனக்கு தெரியலையே. 15 சென்டர்ல விக் இருக்கு பாருங்க. இங்கயா? 15 மேல 15 மேல ஒரு விக் இருக்கு பாருங்க. டவுன் ட்ரெண்டோட ஃபிளிப் ஏதோ இருக்கும் மேல பாருங்க. ஓகே ஓகே. அப்போ இதுதான் மேஜர் ஃபிளிப். இந்த கரெக்ஷனோட மேஜர் ஃபிளிப் இதுதான். சரிங்க ப்ரோ. அதோட ஹை எங்க இருக்கு? இதுவா ப்ரோ? அந்த ரேஞ்சுக்குள்ள பாருங்க. அது வெளியே ரேஞ்சுக்குள்ளனா இதான். அதான். ஓகே. இப்போ இதுதான் மேஜர் ஹை. ஓகே. இதை உடைக்காத வரைக்கும் மார்க்கெட் பை ஆக மாட்டான். இப்போதைக்கு இருக்கிற சிச்சுவேஷன். ஓகேங்களா? ஓகே ஓகே. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இந்த டிராப்பா வந்த இம்பல்ஸ்க்கு, இந்த டவுன் ட்ரெண்டா வந்த இம்பல்ஸ்க்கு மேல ஒரு கரெக்ஷன் போயிட்டு மறுபடியும் கீழே வந்து ஃபிளிப் வச்சுட்டு அந்த ஹையை உடைச்சதுன்னா பை பண்ணலாம். அந்த ஹையை உடைச்சிட்டு கரெக்ஷன் வந்ததுக்கு அப்புறம். சரிங்க ப்ரோ. இப்போ நான் சொன்னதை அப்படியே மார்க் பண்ணுங்க. புரிஞ்சுதான்னு பார்ப்போம். பார்த்துட்டு ஒரு எடுத்து மார்க் பண்ணுங்க. ரீட்ரேஸ்மென்ட் உடைச்சு கீழே போயிட்டு இருக்கு. இந்த ஓவரால் இம்பல்ஸ்க்கு ஒரு கரெக்ஷன் கேட்குறீங்க. மார்க் பண்ணுங்க, மார்க் பண்ணுங்க. ஓகே ப்ரோ. இப்போ நான் ஃபெப் போடுறேன். பாத்தீங்களா? மறுபடியும் தப்பு பண்றீங்க. எல்லாமே கரெக்டா பண்றீங்க. ஃபெப்ல தப்பு பண்றீங்க. ஓ மேல இருந்து வருமா ப்ரோ? இப்போ வந்து நம்மளுக்கு அந்த கரெக்ஷன் ஏரியால வரணும். அந்த இடத்துல ஃபிளிப் ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி போகணும். இதை பிரேக் பண்ணா பை என்ட்ரி போகணும். இல்ல 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 தப்பா ப்ரோ? ஆமா தப்பு. என்னன்னா இப்போ இது மேஜர் இம்பல்ஸ். இந்த டிராப்பா வந்தது மேஜர் இம்பல்ஸ். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இம்பல்ஸ்க்கு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட். நீங்க 50 to 60 மார்க் பண்ணுவீங்களா? அந்த ரீட்ரேஸ்மெண்ட்டை மார்க்கெட் போய் டேப் பண்ணணும். ஓகே. டேப் பண்ணிட்டு டேப் பண்ணிட்டு மறுபடியும் வந்து கீழே ஒரு ஃபிளிப் வைக்கணும். கீழே மேஜர் ஃபிளிப் வைக்கணும். மேஜர் ஃபிளிப். ஓகே. ஆமா. ஃபிளிப் வச்சதுக்கு அப்புறம் ஹை மாறிடுமா? மேல இருந்து ஹை கீழே வந்துருமா? ஆமா. ஹை இந்த இடத்துல வந்துரும். அந்த 5 ரேஞ்சில வந்துரும். ஆமா வந்துரும். அப்போ அந்த ஹையை உடைச்சதுக்கு அப்புறம் நீங்க பை பண்ணலாம். ஹையை உடைச்சிட்டு இந்த இடம் பை பொசிஷன் இல்ல ப்ரோ? உடைச்சிட்டு கரெக்ஷன் வந்ததுக்கு அப்புறம் பை பண்ணலாம். திரும்ப வந்து உடைச்சிட்டு இங்க வந்து திரும்ப அந்த கரெக்ஷன் வந்துட்டு அப்புறம் பை இல்ல ப்ரோ? பை பண்ணலாம். அவ்வளவுதான். தான் நம்மளுக்கு என்ட்ரியா இருக்கும்ல ப்ரோ கரெக்ஷன். அதுதான் நம்ம என்ட்ரியா இருக்கும். ரீட்ரேஸ்மென்ட் எடுத்துருங்க. ஃபிளிப் எடுத்துருங்க. நான் வரும். இதுல லாஸ்ட் ஃபிளிப் பிஎஸ் மார்க் பண்ணுங்க. நீங்க மார்க் பண்ண பாத்து லாஸ்ட் ஃபிளிப் எஸ்எல் வந்து கீழ தான் வைக்கணும்ல சார்? லோ கீழ வைக்கணும். லோ கீழ தான் வைக்கணும். இது ஃபிளிப் ப்ரோ. இந்த இடம் ஃபிளிப். ஓகே. இந்த இடம் இது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஓகே. இப்போதைக்கு இதான் ஐ. ஓகே. இந்த இடம் கரெக்ஷன் வச்சுக்கோங்க. அந்த 50-60 ரேஞ்ச் இந்த இடம். ஓகே. சோ என்னோட என்ட்ரி இந்த இடத்துல இருக்கும். நான் இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வைப்பேன். அந்த 60க்கு கீழே ஸ்டாப் லாஸ் 1:2 ரேஷியோ. ஓகே. 60க்கு கீழே ஸ்டாப் லாஸ் வைக்கிறது ரிஸ்க். வைக்கிறது தப்பு இல்ல, பட் ரிஸ்க். லோ கீழே வைக்கிறது தான் சேஃபா இருக்கும். அப்பனா 1:2 லோக்கு வச்சு 1:2 வச்சா பெருசா ஆகும்ல ப்ரோ? பரவாயில்லையா? அதான் சொல்றேன். உங்களுக்கு 1:2 அங்க வச்சா ஓகே அப்படின்னா எடுக்கலாம், தப்பு இல்ல. சேஃப் சைடு மட்டும் நான் சொல்றேன். சரி சரி ப்ரோ. சரி ஓகே ப்ரோ. இங்கேயும் இந்த ரீட்ரேஸ்மென்ட்ல 50 to 60 நல்ல கன்ஃபர்மேஷன் பையர்ஸ் வந்துறாங்கன்னா 60 கீழ வந்து வச்சிரலாம். 61 கீழ நீங்க ஸ்டாப் லாஸ் வச்சிரலாம். ஓகே ஓகே. இல்ல கொஞ்சம் லாக் ஆச்சு, பையர்ஸ் வரது லாக் ஆச்சு அப்படினா மட்டும் எக்ஸ்ட்ரீம் கீழ வச்சிரு சேஃபா இருக்கும். அப்போ ஓகே ப்ரோ. நான் அப்போ எக்ஸ்ட்ரீமே ட்ரை பண்ணிறேன். அந்த பக்கம் போறேன். இதுவே ட்ரை பண்ணுறேன். பெட்டர். அதான் பெட்டர். ஓகே ஓகே ப்ரோ. தனுஷ் ப்ரோ, எனக்கு ஒரு டவுட் இந்த இடத்துல. சொல்லுங்க ப்ரோ. இப்போ மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட். இதோட ரீட்ரேஸ்மென்ட்க்கு தான் இங்க போறாங்க மேல. சோ 50 to 60 டேப் பண்ணிட்டு டேப் பண்ணது கம்ப்ளீட் ஆனாதான் நம்ம பை. சப்போஸ் அதுக்கு கீழே திரும்ப எனக்கு ஒரு ஃபிளிப் பிஓஎஸ் கீழே நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா செல் தானே அது? ஃபிளிப் பிஓஎஸ்னா எங்க சொல்றீங்க? இவர் மார்க் பண்ண ஃபிளிப் பிஓஎஸ்ஆ? இல்ல, இப்போ 50 to 60 அங்க மார்க் பண்ணிருந்தாங்கல்ல. ஜூம் அவுட் பண்ணுங்க. மேஜரா சொல்றீங்களா? ஜூம் அவுட் பண்ணுங்க. மேஜர் இல்ல, மைனர் தான். அந்த ஃபிளிப் மார்க் பண்ணிருக்காங்கல்ல. ஆமா ஆமா. பிஓஎஸ் மேல மார்க் பண்ணிருக்காங்கல்ல. ஃபிளிப்புக்கு மேல பிஓஎஸ் மார்க் பண்ணிருக்காங்கல்ல. புரியுது. கரெக்ட். ஆமா ஆமா. நீங்க சொல்றது வந்து அந்த ஃபிளிப் பிஓஎஸ் நடந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் ரீட்ரேஸ்மென்ட் வந்து அங்கேயுமே ஃபிளிப் பிஓஎஸ் நடந்ததானே பைன்னு சொல்றீங்க? அந்த இடத்துல 50 to 60 கட் பண்ணிட்டு மேல போனா மட்டும்தான். சப்போஸ் அந்த இடத்துல டேப் பண்ணிட்டு திரும்பவும் கீழே ஃபிளிப் பிஓஎஸ் நடந்தா கண்டிப்பா செல் தானே நம்ம ட்ரை பண்ணணும். எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் செல் ஆகும். எக்ஸ்ட்ரீம் லோ வரைக்கும் செல் ஆகும்.
இந்த கீழே உள்ள லோ வரைக்கும் அவங்க செல் ஆகும் இல்லைங்களா? ஆமா 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 ப்ரோ அந்த என்ட்ரி போலாமா ப்ரோ? இப்போ என்னோட டவுட் என்னன்னா, அந்த அது வேணாம் டவுன் உடைச்சா தானே நம்ம அந்த என்ட்ரி, அதுக்கப்புறம் செல் என்ட்ரி பார்க்கணும். லோ உடைச்சதுக்கு அப்புறம் செல் என்ட்ரி பார்க்கணும். ரீட்ரேஸ்மென்ட் உடைச்சிருச்சு எக்ஸ்ட்ரீம் லோ எக்ஸ்ட்ரீம் வந்து செல் பார்க்கணும். எக்ஸ்ட்ரீமுக்கு அது என்ட்ரி பார்க்க கூடாதுல்ல? பார்க்க கூடாது. ட்ரெண்ட் கூட மட்டும் டிராவல் பண்ணுங்க. ஓகே 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 ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. ப்ரோ அப்புறம் ஒண்ணு இந்த லைன் போட்டேன் ப்ரோ. எனக்கு நீங்க இப்போ இங்க டபுள் கிளிக் பண்ணா இதுதான் ப்ரோ ஓபன் ஆகுது. டபுள் கிளிக் பண்ணுங்க. சிங்கிள் கிளிக் பண்ணிட்டு சென்டர்ல போய் கர்சர் வைங்க. லைனோட சென்டர்ல கர்சர் வைங்க. ஒரு நிமிஷம், அந்த சிங்கிள் கிளிக் பண்ணிட்டேன். லைனோட சென்டர்ல டேப் பண்ணுங்க. அவ்வளவுதான். ஓகே தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே 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 ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. சாரி ப்ரோ, கொஞ்சம் கடைசி இதுல இல்ல வந்துட்டோம். அப்படிலாம் நல்லா பண்ணீங்க. பட் ஃபிபுட்ல கொஞ்சம் மிஸ் பண்றீங்க. இன்னும் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணணும். ஓகே தேங்க்ஸ் ப்ரோ, தேங்க்ஸ்.